This video is sponsored by SBO Digital Marketing Company. SBOவில் உங்களுக்கு சேரணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா உங்களோட நேமும் குவாலிஃபிகேஷனும் கீழே தெரிய நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Hi, Challenges Sports and Studies viewers. ஹாய் சேலஞ்ச் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டடீஸ். நம்ம இன்றைக்கி வந்து 10th மேக்ஸில் எக்ஸாம்பிள் 1.3 இது வந்து ஃபஸ்ட் லெசனில் இருக்குது. இப்போ இந்த சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லெட் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு, இதை பிலாங்ஸ் டுன்னு படிப்பாங்க, இ மாதிரியே இருக்குல்ல, இதை வந்து பிலாங்ஸ் டுன்னு படிப்பாங்க. என்னங்கிறதுக்கு நேச்சுரல் நம்பர்னு அர்த்தம். நேச்சுரல் நம்பர்னால் 1 2 3 அதுலேருந்து எக்ஸட்ரா, அதுக்கப்புறம் 1 greater than x less than 4ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 1க்கு மேலேயும் 4க்கு உள்ளேயும் இருக்க நம்பர்ஸை எடுக்க சொல்லியிருக்காங்க இதில். அடுத்து b ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ, டபிள்யூனா ஹோல் நம்பர்னால் 0லேருந்து எக்ஸட்ரா, 0லேருந்து 1 2 3 4 எக்ஸட்ரா அந்த மாதிரி. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0 greater than or equal to, இந்த ஈக்குவல் டு எக்ஸ் less than 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சி செட் கொடுத்துருக்காங்க. சி செட் ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு என், என்னன்னு சொல்லிட்டு நேச்சுரல் நம்பர், அதுக்கு வந்து எக்ஸ் பை எக்ஸ் லெஸ் தென் 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இவங்க வந்து இன்டெரக்டாக இந்த செட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க, நமக்கு ஒரு சம்மம் கொடுத்துட்டாங்க. ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சின்னு கொடுத்துட்டாங்க. இதில் வந்து நம்ம வந்து ஏ செட்டு பி செட்டு சி செட் இதெல்லாம் இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிக்கணும். ஏவோட ஃபஸ்ட்டு என்னென்னு கண்டுபிடிக்கணும்னா, எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல், எக்ஸுங்கிறது நடுவில் இருக்கிறது, அது வந்து நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 1க்கும் மேலேயும் 4க்கு உள்ளேயும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1க்கு கிரேட்டர் தென்னாகவும் 4க்கு லெஸ் தென்னாகவும் இருக்குன்ட்டாங்க. அப்போ 1க்கு மேலே இருக்க நம்பர் 2 3 4 வராது, ஏன்னா இங்கே வந்து ஈக்குவல் டு இல்லை, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு இருந்தால் தான் 4 எடுக்கணும். அதே மாதிரி இங்கே ஹோல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஹோல் நம்பர்னா 0லேருந்து 1 2 3 எக்ஸட்ரா. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 0 greater than ஆர் ஈக்குவல் டுனா நீங்கள் இங்கே இருக்க நம்பரை எடுத்துக்கணும். அப்போ பி செட் ஈக்குவல் டு 0, அதுக்கப்புறம் 0லேருந்து 2 உள்ள வரைக்கும், அதாவது 2 லெஸ் தென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் 2 அதை இப்போ எடுக்கும்போது 1 0 1 எடுத்துக்குவோம். அப்போ சி செட் ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர்னா என்ன, 1 2 3 எக்ஸட்ரான்னு சொல்லிட்டு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் லெஸ் தென் 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3க்கு கம்மியாக இருக்க நேச்சுரல் நம்பர் என்ன, 1 2. இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த சம்மை எப்படி எக்ஸ்பேண்டபிளாக எழுதலான்னு பார்க்குறோம். ஏ கிராஸ் பி யூனியன் சி, ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் கண்டுபிடிப்போம், அப்புறம் ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சு ரெண்டு ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கலாம். எல்ஹெச்எஸில் ஏ கிராஸ் பி யூனியன் சின்னு இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பி யூனியன் சி கண்டுபிடிப்போம். பி யூனியன் சினா யூனியன்னா சேர்த்து எழுதணும், அதாவது இந்த ரெண்டு செட்டையும் சேர்த்து எழுதணும். அப்போ 0 1 1 2 அப்படின்னு எழுதக்கூடாது. இங்கே ரெண்டுமே ரெண்டு செட்லேயும் ஒரே நம்பர் இருந்துச்சுன்னா அதை ஒரு வாட்டி எழுதினா போதும். அப்போ 0 1 2. இப்போ நம்ம பி யூனியன் சி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து அதை வந்து ஏ கிராஸ் பி யூனியன் சி, அதாவது இதை கண்டுபிடிச்சாச்சு. நம்ம ஏவால் இதை கிராஸ் பண்ணணும், அதாவது ஏவால் இந்த செட்டை கிராஸ் பண்ணணும். அப்போ ஏ செட் என்ன, 2 3 கிராஸ். இப்போ நம்ம மேலே என்ன கண்டுபிடிச்சிருவோம், 0 1 2 இப்படி கண்டுபிடிச்சிருக்கோமா. இப்போ நம்ம செட்டாக எழுதணும், அதாவது ஆர்டர்டு பேட்சாக எழுதுவோம்ல, அந்த மாதிரி எழுதணும். 2 0 2 1 2 2. அடுத்து 3 0 3 1 3 2. இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் சைடும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிப்போம். ஆர்ஹெச்எஸ் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பினா ஏவையும் பியும் கிராஸ் பண்ணணும். 0 2 1 3 0 3 1. இப்போ அடுத்து ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் சினா ஏவை சியால் கிராஸ் பண்ணணும். அப்போ 2 1 இதையும் டேரெக்டாக பண்ணணும். 2 1 2 2 3 1 3 2. ஓகேவா, ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, யூனியன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. யூனியன் என்ன சொன்னால் சேர்த்துலன்னு. அப்போ 2 0 2 1 3 0 3 1. அடுத்து பி அப்படியே சேர்த்து அப்படியே இங்கே வரிசையாக எழுதிக்கோங்க. இங்கே 2 1ன்னு மறுபடியும் வந்ததே வந்திருக்கு. அப்போ அது எழுதக்கூடாது. அப்போ மறுபடியும் இங்கே 2 2 இருக்குது. அப்போ 2 2 எழுதிக்கோங்க.
அடுத்து 3,1 இருக்குது, அது வந்ததே தான், ஆல்ரெடி வந்ததே தான் வந்திருக்கு. அப்போ அது எழுதக்கூடாது. அப்போ 3,2. இப்போ நம்ம ஆர்ஹெச்எஸும் கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது எல்ஹெச்எஸ்னால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஆர்ஹெச்எஸ்னால் ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ ரெண்டுத்தையும் அதை கம்பேர் பண்ணி பார்த்தா ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அப்போ என்ன எண்டிங் என்னன்னா, ஹென்ஸ் ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி இஸ் வெரிஃபைடு. தேங்க்யூ.